साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. அவர் ஏதாவது ஒன்று நினச்சி ஒரு ரூபா ஒரு காயினை நம்ம கோரிக்கையாக வச்சோம்னா அடுத்த செகண்டே அந்த காரியம் நடந்துடும் எங்களுக்கு. இந்த குபேர சாய்பாபா அப்படின்னா ஒரு மிராக்கலான ஒரு பாபா. இவருடைய காரியம் நல்லபடியாக நடக்கனால எல்லா மக்களும் இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருக்கு. நம்ம லைஃப்ல வாழ்க்கையில நம்ம என்ன மனசார அவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு போறோமோ இட் ரியலி ஹேப்பன். சத்குரு சாயி நமோ நம. இதுதான் அந்த துணி. நிறைய பேர் சாய்பாபா கோயிலுக்கு வரோம், இதை நம்ம பார்க்கறது இல்லை. இதனுடைய மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சாலி கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ குபேர சாய்பாபா கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். ஹரி அவதார ஷிரடி நாதா, ஜய 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 ஹே சாயிநாதா, ஜய 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 ஹே சாயிநாதா, துவாரகா மாயி. ரொம்ப பிரசித்தமான கோவில். இந்த ஏரியாவுக்கு எல்லா ஜனங்களுக்கும் நிறைய 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 மிராக்கல்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. இது எல்லாரும் அதுவும் பர்டிகுலர் வியாழக்கிழமை நல்ல கூட்டம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மிராக்கல்ஸ் நிறைய சொல்கிறாங்க. சார் என்னுடைய மிராக்கல் 8 இயர்ஸாக நான் எனக்கு 1 2 இல்லை, நிறைய நடந்திருக்கு. அது நிறைய வியாதிகள்லாம் குணமாயிருக்கு. அவர் ஏதாவது ஒன்று நினச்சி ஒரு ரூபா ஒரு காயினை நம்ம கோரிக்கையாக வச்சோம்னா அடுத்த செகண்டே அந்த காரியம் நடந்துடும் எங்களுக்கு. இந்த குபேர சாய்பாபா அப்படின்னா ஒரு மிராக்கலான ஒரு பாபா. நான் வேலை இல்லாத நேரங்களில் இங்கே சில வேலைகளை பெருக்கிறது, துடைக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் செய்து அவர்கிட்ட தேவையான விஷயங்களை நான் பேசுவேன். யாருமே சில நேரத்தில் வியாழக்கிழமை மட்டும் நிறையா கும்பல் வருவாங்க போவாங்க, மற்ற நாட்கள் யாரும் வரமாட்டாங்க. நான் இங்கே வந்தேன்னா அவர்கிட்ட நான் ஃப்ரெண்டாக பேசுகிற ஒரு வழக்கம். ஏதாவது கஷ்டம்னா நான் அவரை ஷேர் பண்ணுவேன். ஆனால் அந்த நான் வீட்டுக்கு போய் ஷேர் பண்ணுறதுக்குள்ளே எனக்கான விஷயம் என்னை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் எப்படி வருது ஏது வரும்னு தெரியாது. நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் நம்ம என்ன மனசார அவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு போகிறோமோ இட் ரியலி ஹேப்பன்ஸ். ஸோ அது ஒரு பெரிய ஒரு வரம் நமக்கு. இங்கே வரது, இங்கே பாபா பஜன் பாடுறது, பாபாவை தரிசனம் பண்ணுறது நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். வி ஆல் ஆர் ரியலி ரியலி பிளெஸ்ட் டு பி ஹியர். இந்த எனர்ஜி லெவல் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். இது ஒரு வெரி டிவைன் எனர்ஜி ஆல் அரவுண்ட், அண்ட் த ஆரா ஹியர் இஸ் ஆல்சோ ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் யூ கேன் ரியலி ஃபீல் பாபா இங்கே அவர் உட்காண்டிருக்கார் இந்த சந்நிதியில். அண்ட் we can really feel about it. கோயில் 1914 7வது மாதம் கோயில் பாப்பாவே இங்கே உட்கார்ந்துருக்காரு. நாங்கள் ஏற்பாடு பண்ணல, அவரே இடத்தை தேடி இங்கே பாப்பா ஸ்தாபிதம் ஆகிட்டார். பல விதமான மக்களுடைய எதிர்பார்ப்பை பாப்பாவுடைய அருளில் நல்லபடியாக எல்லாருக்கும் நடக்குது. அது ஒரு பெரிய விசேஷமான இது. நல்ல பக்தர்கள் கூட்டம், நல்ல பக்தர்களுடைய காரியம் நல்லபடியாக நடக்கனால எல்லா மக்களும் இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் அந்த துணி. நிறைய பேர் சாய்பாபா கோயிலுக்கு வரோம், இதை நம்ம பார்க்கறது இல்லை. இதனுடைய மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இது நம்ம பாபா உருவாக்கினதுக்கான காரணம் என்னன்னா, இதில் நம்ம மட்டை தேங்காய், ஊதுவத்தி, அப்புறம் இந்த மாதிரியான கட்டைகள் நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம உள்ளார வைக்கும்போது நமக்கான நம்மளுடைய அனைத்து பாவங்களும் நீங்கும். அதே சமயத்திலோட நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். இன்னொன்று நம்ம என்ன வேண்டிக்கிட்டு அது உள்ளார இந்த துணி உள்ளார நம்ம வைக்கிறோமோ அது நடக்கும். இதுதான் முக்கியமாக நம்ம பாபா கோயிலில் நம்ம பண்ண வேண்டிய ஒன்று. ஏன்னா பாபா கோயிலுக்கு வரோம், நம்ம பாபாவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம். முக்கியமாக 2 விஷயங்கள் நான் சொன்னாது, தியானம் பண்ணுறது, இன்னொன்று இந்த துணியில் நம்ம மட்டை தேங்காய், ஊதுவத்தி, இந்த கட்டைகள் நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்மாக்கள் குறையும். அதே சமயத்தில் நம்ம நினைத்தது நடக்கும்.
நிறைய நன்மைகள் வந்து இதில் இருக்குது. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த துணி. இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இல்லை, அங்கேருந்து கொண்டு வருவாங்க. பாபாவுடைய மெயின் கோவில்லேருந்து ஒரு தீப்பொறி மாதிரி கொண்டு வந்து, அக்னி கொண்டு வந்து அதை தான் இங்கே இது பண்ணுவாங்க. நாமளாக டக்குன்னு உருவாக்குறது கிடையாது. இங்கே அங்கேருந்து ஒரு கோயிலில் எரியக்கூடிய துணியும் வந்து அங்கேருந்து சாய்பாபா கோவில்லேருந்து கொண்டு வந்து உருவாக்குறது தான் இந்த துணி. இது எப்பவுமே வந்து எரிஞ்சிட்டே இருக்குமா சுவாமிஜி? இதுக்கு அணையிறது அது மாதிரி எதுவுமே கிடையாது? அணையவே அணையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாபா கோயில்லையுமே இது எரிஞ்சிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த மனசார நல்லா வேண்டிக்கிட்டு, பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு, மட்டை தேங்காய் ஊதுவத்தி இந்த இது வச்சு நீங்கள் இந்த துணியில் கொடுத்து பாருங்களேன், எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நினைச்சது நடக்குது அப்படின்றது பாருங்கள். ஒரு கோயிலுக்கு போகும்போதும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வழிமுறைகள், அங்கே நம்ம எப்படி அவங்கள வழிபடணும், அங்கே என்ன விஷயங்கள் பண்ணணும்னு தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது எளிதாக அவங்களுடைய அருளை வந்து நம்ம பெற முடியும். அது மாதிரி பாபா கோயிலில் கண்டிப்பாக தியானம் பண்ணணும். மக்கள் வந்து வந்துட்டு சுற்றிட்டு போகாமல் உட்காந்து நல்லா தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய நன்மைகள், உடல் ரீதியாக மன ரீதியான நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். இப்ப தியானம் சொன்னீங்க சுவாமிஜி, எந்த மாதிரி முறையில தியானம் பண்ணா கரெக்டா இருக்கும் நீங்க சொல்லுங்க? பாபா கோயில்ல தியானம் அப்படின்றது அமைதி தான். என்னை பொறுத்த வரைக்கும் தியானத்துக்கு வந்து அதிக பலன் கொடுக்கறது என்ன தெரியுமா? அமைதி. நான் சொன்ன மாதிரி நம்ம பொதுவாகவே கோயில்களுக்கு போகும்போது அமைதியா இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி சித்தர்கள் கோயிலுக்கு, ஞானிகள் கோயிலுக்கெல்லாம் நம்ம போகும்போது இன்னும் ரொம்ப அமைதியா இருக்கணும். நம்ம சுத்தி வந்து அமைதியை நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்களேன். எதுவுமே சொல்ல வேணாம், நீங்க மந்திரங்கள் கூட எதுவுமே சொல்ல வேணாம். அமைதியா நீங்க கண்ணை மூடி உட்காரும் போதே உங்களையும் அறியாம உங்களை அப்படியே உங்க ஆழ் மனதுக்குள்ள அப்படியே நீங்க உள்ளார போவீங்க. இது வந்து உட்கார்ந்து பண்ணும்போது உணர முடியும், நான் சொல்றதை காட்டிலும். சாய்பாபாக்கு ஏதாவது ரொம்ப விதமான மந்திரங்கள் இருக்கா சுவாமிஜி? இதெல்லாம் சொன்னா பலன் நல்லா கிடைக்கும். ஏன்னா சாய்பாபாக்கு வந்து அந்த இருக்கும் மந்திரங்கள் நாங்க கேள்விப்படல. ஓம் சாய்ராம் மகாராஜ் கி ஜெய். சாய்ராம் விட என்ன இருக்கு? ஓம் சாய்ராம், அவ்வளவுதான். நான் சொன்னல, என்னோட சர்ஜரியில நான் பிராங்காவே சொல்றேன், இப்போ எனக்கு நடந்த 7வது சர்ஜரி. அப்ப எனக்கு அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. அனஸ்தீசியா கொடுக்கும்போது எனக்கு தொடர்ச்சியாக அனஸ்தீசியா கொடுத்து அந்த எலும்பும் சதையும் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அப்போ அனஸ்தீசியா கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அன்கான்ஷியஸ் ஆகும்போது அவரை தான் நான் வந்து மனசில் நினச்சிட்டு அப்படியே சிஸ்டர்லாம் கத்துறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க, எங்களை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவர் மேலே படுத்துட்டேன் நான். அப்புறம் வந்து தலைகீழ படுக்க வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே பாபா வந்து அப்படியே மேலே வந்து உட்கார்ற மாதிரி அப்படி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். அப்புறம் சிஸ்டர் பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக காதில் கேட்டு அப்புறம் நான் கண்ணை திறந்தேன். அப்புறம் திருப்பி எழுந்திரிச்சு உட்கார வச்சு அனஸ்தீசியா கொடுத்து இந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு இங்கே வந்து அவரை பற்றி நான் பேசுறதுக்கான பாக்கியம் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு.